எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு அறுசுவை விருந்து மாதிரி வடை பாயசத்தோட சாப்பாடு ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஆம்சா அண்ணன் பொறுத்த வரைக்கும் வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும், அதுதான் அவரோட இது. அந்த கான்செப்டில் இங்கே ஒரு 2000 பேருக்கு சமைச்சிட்ருக்கோம். சாப்பாடு, சாம்பார், சப்பாத்தி, பிரிஞ்சி, இது பன்னீர் பட்டர் மசாலா, வெஜிடபிள் பிரியாணி, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் சப்ஜி, அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 ஐட்டம் வடை பாயசத்தோடு இங்கே போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ காலை சாப்பாடு இல்லை, மதிய சாப்பாடு. நைட்டுக்கு அங்கே நம்ம பந்திர கார்டனில் அங்கே நினைவுந்தல் பண்ணுறாங்க, அங்கே ஒரு 2000 பேருக்கு சமைக்கிறாங்க. அங்கே அங்கே வந்து டிஃபன் ஐட்டம் மாதிரி நைட்டுன்றதால எல்லாருக்கும் ஈவனாக போகிற மாதிரி டிஃபன் ஐட்டம் மாதிரி பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். 40லேருந்து 50 பேர் பண்ணிட்டுருக்கோம். எங்களுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி சொன்னாங்க. இல்லை, இது வந்து ஒருத்தர் அண்ணன் லோகேஷ் அண்ணன்ட்டு அண்ணனோட ரொம்ப நெருக்கமான தம்பி, அண்ணனுக்கு தம்பி அவர் மூலியமாக நம்மளுக்கு சொல்லப்பட்டது. அவர் நம்மளுக்கு மொத்தமாக காசு கொடுத்து நாங்கள் மொத்தமாக மெட்டீரியல் எல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி பொருள் எல்லாம் வாங்கி நம்ம இங்கே சமைச்சிட்ருக்கோம். எல்லாமே நம்ம அங்கே பெரம்பூர்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தோம். அண்ணன் வீட்டை பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். எம்எஸ்பி கேட்ரிங் நம்மளுது. அங்கே நம்ம அதான் எம்எஸ்பி கேட்ரிங் நம்மளுது. அங்கேருந்து நம்ம பெரம்பூர்லேருந்து எல்லாமே கோயம்பேடில் காய்கறி வாங்கிட்டு வந்து எல்லாமே தரமாக பண்ணிட்டு அவங்க கொடுத்தது தான். இந்த மாதிரி வரவங்களுக்கு நல்லா வயிறார சாப்பாடு சொல்லும் போது நம்ம இந்த மாதிரி மெனு போட்டால் கரெக்டாக இருக்கும் நான் சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். நேற்று ஒரு மதியம் ஒரு 1 மணிக்கே நாங்கள் இங்கே வந்துட்டோம். 1 மணிலேருந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். 12 மணிக்கு தான் சாப்பாடு. நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே அதுதான். 12 மணிக்கு கரெக்டாக உட்காந்துருவாங்க. 12 மணிக்கு நம்ம சாப்பாடு ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு 2-3 ஐட்டம் தான் பெண்டிங்கு, அதை செஞ்சுருவாங்க, அவ்வளோதான். ஆமாம், வந்திருக்காங்க, வந்துட்டே இருக்காங்க. அங்கே ஒரு 40 பேர் போட்டிருக்கோம். 40 பேர் சர்வீஸ் பண்ணுற மாதிரி. இப்போ சமைக்கிறது 50 பேர், அது ஒரு 40 பேர். ஆமாம், அந்த மாதிரி. சமைக்கிறது 50 பேர் இல்லை, ஒரு 30 பேர் இருக்கும். அது ஒரு 30 பேர். அவங்க 40 பேர். அது அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்க தனியாக வந்திருக்காங்க. இல்லை, ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரே இதுதான். அந்த மாதிரி நம்மளுக்கு எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரே இன்னும் யாரும் வந்து டேஸ்ட் பண்ணல. ஒரு அண்ணன் சாப்பிட்டாரு, சப்பாத்தி நல்லா சாப்பிட்டா இருக்குப்பா அப்படின்னு.
எதற்காக நாம் நீதி கேட்கின்றோம்? ஏனெனில் காவல்துறை ஏற்கனவே எல்லோரையும் கைது செய்து விட்டது, தொடர்ந்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்கின்றார்கள். ஆனால் காவல்துறை எடுத்த எடுப்பிலேயே முன்விரோதம் காரணமாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டார் என்று இந்த வழக்கை முடிக்க நினைத்திருந்தார்கள். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஆற்றிய நற்பணிகள் மூலம் பயனடைந்த பல்வேறு மக்கள் போராட்டத்தில் எழுந்ததும் 2-3 நாட்களாக தொடர் போராட்டத்தின் விளைவாக தமிழக அரசு மேலும் நாங்கள் விசாரணையை மேற்கொள்கின்றோம் என்று அடுத்த கட்டத்திற்கு சென்றார்கள். இல்லாவிட்டால் அப்பொழுதே இவர் ஒரு ரவுடி, பழிக்கு பழி, பல்லுக்கு பல், பழிக்கு பழி என்று இவர் கொல்லப்பட்டார் என்று முடித்திருப்பார்கள். ஆனால் மக்களினுடைய போராட்டத்தினால்தான் இன்று அடுத்த கட்டம் நகர்ந்திருக்கின்றார்கள். இந்த அடுத்த கட்டத்திலும் கைது செய்தவரை தப்பவிட்டு பிறகு சுட்டு கொன்று என்கவுண்டர் என்று சொல்லிவிட்டார்கள். இது மக்களுக்கு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. எதற்காக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய கஸ்டடியில் இருக்கும் பொழுது ஒருவரை சுட்டுக் கொள்ள வேண்டும்? இதில் மர்மம் இருக்கிறது. ஆகையால் முறையான விசாரணை வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எல்லா மக்களும் குரல் கொடுக்கின்றார்கள். நான் கேட்கின்றேன், ஆம்ஸ்ட்ராங் அவர்களை முன்விரோதம் என்று சொல்ல ஆரம்பித்ததுமே சமூக வலைத்தளங்களில் பல்வேறு நபர்கள் அவரை ரவுடி என்று சித்தரிக்க தலைப்பட்டனர். எந்த கட்சியில் ரவுடிகள் இல்லையோ, எந்த கட்சியில் மாஃபியாக்கள் இல்லையோ, எந்த கட்சியில் குண்டர்கள் இல்லையோ அவர்கள் மட்டும்தான் இந்த கேள்வியை எழுப்ப முடியும். வேறு யாருக்கும் இந்த தகுதியே கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் என்பவரை பல வருடங்களாக வடசென்னை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். 2006 கவுன்சிலர், 2007 பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர். பிறகு அங்கே ஒரு பௌத்த ஆலயம் கட்டி பௌத்த நெறிக்கு மக்களை அழைத்துச் செல்வதற்கு ஏராளமாக பாடுபட்டிருக்கின்றார். 100க்கும் மேற்பட்ட வக்கீல்களை உருவாக்கி இருக்கின்றார். 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்களை இலவசமாக மக்களுக்கு வழங்கி இருக்கின்றார். இவர் ரவுடி என்றால் நாங்குநேரியில் பள்ளி மாணவனை வெட்டியவர்கள் யார்? வேங்கை வயலில் மலத்தை தொட்டியிலே கரைத்தவர்கள் யார்? தீவட்டிப்பட்டி புதூரிலே கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் யார்? மேல்பாதியிலே கோவிலின் முன்னால் அமர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ளே விடக்கூடாது, அவர்களை ஊரை விட்டு வெளியேற்றுங்கள் என்று சொல்பவர்கள் யார்? அவர்கள் குண்டர்களா? ஆம்ஸ்ட்ராங் குண்டரா? யார் குண்டர்? தமிழக அரசு இதை முடிவு செய்ய வேண்டும். குண்டர்களை எல்லாம் விட்டுவிட்டு எல்லா வன்முறைக்கு பிறகும் கமிஷன் அமைப்பார்கள். இதுவரை தமிழக அரசு 16க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையிலான கமிஷன்களை அமைத்திருக்கிறது. அந்த ரிப்போர்ட்டை யாரேனும் வாசித்து பார்த்திருக்கிறீர்களா? இந்த கமிஷன் என்பதே ஒரு கண் துடைப்பு என்று சொல்லும்படியாக தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதுதான் குற்றம் என்று இந்த அனைத்து தீர்ப்புகளும் சொல்லியிருக்கின்றன. இப்படிதான் அரசுகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. 1989 தொடங்கப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2024 வரையில் வெறுமனே 1934 கேஸ் மட்டும்தான் பதிவாயிருக்கிறது. இதிலே 108 வழக்குகளில் மட்டும்தான் தண்டனை பெற்றிருக்கின்றன. அதாவது தண்டனை விகிதம் 6%, 7% தாண்டவில்லை. காரணம் என்ன? இந்த சட்டத்திலே ஒவ்வொரு வருடமும் முதலமைச்சர் இதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சட்டத்திலே குறிப்பிட்டிருக்கிறது. எந்த முதலமைச்சர் இதை ஆய்வு செய்தார் சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.